சாந்தி. 13/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தூய்மையற்றவரில் இருந்து உங்களை தூய்மையாக்கும் தந்தை மீது அதிக அன்பு இருக்கட்டும். அதிகாலையில் எழுந்து சிவபாபா காலை வந்தனம் என கூறுங்கள். கேள்வி: மிகச் சரியாக நினைவு செய்வதற்கு எந்த தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும்? உங்கள் நினைவு மிகச் சரியாக இருப்பதற்குரிய அடையாளங்கள் என்ன? பதில்: மிகச் சரியான நினைவிற்கு உங்களுக்கு தேவையானவை: 1. பொறுமை, 2. முதிர்ச்சி, 3. புரிந்துணர்வு. இந்த தாரணையின் அடிப்படையில் நினைவை கொண்டிருப்பவர்களுக்கு நினைவை கொண்டு வருவதுடன் நீங்கள் தந்தையிடம் இருந்து மின்சாரத்தை, அதாவது சக்தியை பெறுகின்றீர்கள். அந்த மின்சாரத்தினால் உங்கள் ஆயுட்காலம் அதிகரிப்பதுடன் நீங்கள் ஆரோக்கியமானவர்களாகவும் ஆகுவீர்கள். உங்கள் இதயம் குளிர்ச்சி அடைந்து தொடர்ந்தும் சதோபிரதான் ஆகும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் புத்தியை ஞான இரத்தினங்களால் நிரப்பி பின்னர் மற்றவர்களுக்கு அவற்றை தானம் செய்யுங்கள். தானம் செய்பவர்கள் அனைவராலும் நேசிக்கப்படுவதுடன் எல்லையற்ற சந்தோஷத்தையும் அனுபவம் செய்கின்றார்கள். 2. உங்களுக்கு வாழ்க்கை தானத்தை அளிக்கின்ற தந்தையை அதிகளவு அன்புடன் நினைவு செய்து அனைவருக்கும் அமைதியை தானம் செய்யுங்கள். சுயதர்சன சக்கரத்தை சுழற்றி ஒரு ஞான கடல் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் கர்மபந்தனத்தில் இருந்து விடுபட்டு உங்களின் சூட்சும சரீரம் என்ற வாகனத்தால் சேவை செய்த வண்ணம் டபுள் லைட் ஆகுவீர்களாக. உங்களின் பௌதீக சரீரத்தால் சேவை செய்வதில் நீங்கள் மும்முரமாக ஈடுபட்டிருப்பதை போல் அதேவேளை நீங்கள் உங்களின் சூட்சும சரீரத்தாலும் சூட்சுமமான சேவையை செய்ய வேண்டும். எப்படி ஸ்தாபனையானது பிரம்மாவினூடாக வளர்ந்ததோ அவ்வாறே உங்களின் சூட்சும சரீரத்தை பயன்படுத்துவதாலும் உங்களின் ஒன்றிணைந்த சிவசக்தி ரூபத்தின் காட்சியாலும் காட்சிகளையும் செய்திகளையும் வழங்கும் பணி இடம்பெறும். அவ்வாறாயினும் இந்த சேவையை செய்வதற்கு நீங்கள் வேலை செய்யும் போதும் சதா கர்ம பந்தனத்தில் இருந்து விடுபட்டும் இலேசாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும். ஸ்லோகம். உங்களின் கடைதல் மூலம் பிரித்தெடுக்கப்படும் சந்தோஷம் என்ற வெண்ணை உங்களின் வாழ்க்கையை பலம் வாய்ந்தது ஆக்கும். அவ்யக்த சமிக்ஞை. உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் சகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். எவருமே தனக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என சொல்ல முடியாது. ஒருவரால் பேச முடியாவிட்டால் அவரால் மனதால் சேவை செய்து சூழலில் சந்தோஷ மனப்பாங்கையும் சந்தோஷம் வழங்கும் ஸ்திதியையும் உருவாக்க முடியும். உங்களின் ஆரோக்கியம் நன்றாக இல்லாவிட்டால் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒத்துழைப்பை வழங்குங்கள். உங்களின் மனதில் தூய எண்ணங்களின் களஞ்சியத்தை சேகரித்து நல்லாசிகளால் நிறைந்தவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.